Hello guys, welcome back to Pharmacy's channel. Today we are going to discuss about a classification of the dosage form, rest of the thing, liquid, semisolid, others. Already நம்ம solid dosage form discuss பண்ணிட்டோம். அதே போல dosage form உடைய introduction நம்ம பார்த்திருக்கோம். In case if you are not watched that video, descriptionல நான் link provide பண்றேன், check பண்ணிக்கோங்க. Let's get into the topic. Liquid dosage form, monophasic, syrup. சிரப்பில் நம்ம ரெண்டு மெயின் விஷயம் வந்துட்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா திக்கர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சுகர் மாலிக்யூல்ஸ். சிரப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயமே வந்துட்டு சுகர் மாலிக்யூல்ஸ் இருக்கும், சுக்ரோஸ். அந்த திங் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். நம்மளுக்கு இந்த லிக்விட் டோசேஜ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே டிட்டோரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்த டிட்டோரியேட் ஆகிறத வந்துட்டு தடுக்கிறதுக்காக அந்த சுக்ரோஸே வந்துட்டு செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதே போல் இந்த எலிக்ஷரை எடுத்துக்கிட்டோன்னா இதில் செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவ் வந்துட்டு ஆல்கஹால் வந்துட்டு செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். அதனால தான் நம்ம எலிக்ஷரில் ஹைட்ரோ ஆல்கஹாலிக் சொல்யூஷன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆல்கஹாலும் இருக்கும், வாட்டரும் இருக்கும். பட் ஆல்கஹால் வந்துட்டு நம்மளுக்கு செல்ஃப் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். சிரப்போட எக்ஸாம்பிள் அஸ்தாகைண்டா. அண்ட் எலிக்ஷருடைய எக்ஸாம்பிள் புரோமெக்சின் எலிக்ஷர். ட்ராப்ஸ் நம்ம பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய ட்ராப்ஸை ஓரல் ட்ராப்பு, அதே போல் ஐ அண்ட் இயர் ட்ராப்ஸு. ஓரல் ட்ராப்புடையது இது பார்த்திங்கன்னா அஸ்காரல், ஓரல் ட்ராப் அஸ்காரல். அண்ட் இயர் அண்ட் ஐ ட்ராப் சிப்லாக்ஸு. இதோடைய கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரலுக்கும் எக்ஸ்டர்னலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஹை நோஸ் இயர் அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ஓரல் ட்ராப்ஸாக இருந்ததுன்னா அதை யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இந்த ஓரல் ட்ராப்ஸை யாருக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா இன்ஃபேண்ட்டு, யங் சில்ட்ரனுக்கு வந்து பண்ணுவாங்க. அதே போல் இந்த ஐ ட்ராப்ஸாக இருந்தாலும் சரி, இயர் ட்ராப்ஸாக இருந்தாலும் சரி, இதோடைய இது பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் நம்மளுக்கு ஐசோடானிசிட்டியை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அதே போல் ஸ்டெரிலைசேஷனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். இந்த ட்ராப்ஸில் நம்மளுக்கு வயால்ஸ் இருக்கும், நாசில்ஸ் இருக்கும். அது மூலயமா நம்ம இந்த ட்ராப்ஸை வந்து எடுத்துப்போம். அண்டு இந்த ட்ராப்ஸில் மெயினாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு இந்த ட்ராப்ஸை வந்து நிறைய பேர் நம்மளுக்கு எடுத்துக்கிறப்ப இந்த ட்ராப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பின்னை வச்சு நம்மளுக்கு இது பண்ணிவிடுவாங்க, குத்திட்டு யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ஹைலாம் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பார்ட்டு. அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் அவங்களே வந்துட்டு ஒரு ப்ரொவிஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன நம்ம பார்த்தோன்னா இந்த இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு மாதிரி ஷார்ப்பாக ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம ஃபோர்ஸ் இப்படி நம்ம ரொம்பவே வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணோன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிக் ஆகிடும், குத்திட்டதுனால நம்மளுக்கு அந்த நம்ம தேவையில்லாமல் நம்ம ப்ரிக் பண்ண தேவையில்லை. இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஒரு மாதிரி ஸ்பைக் மாதிரி அதில் இருக்கும். அந்த ஸ்பைக்கை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைட்டாக நம்ம இந்த வயால்ஸை வந்துட்டு இது பண்ணணும். அந்த மாதிரி டைட்டாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு ப்ரிக் ஆகிடும். இதை தயவு செஞ்சு இனிமேல் யாராவது உங்கள் வீட்டில் வந்துட்டு இதை ஊசி கொடுமா இல்லை இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சுட்டு யாராவது யூஸ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணாங்கன்னா அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள். லோஷன் அண்ட் லினிமெண்ட். இந்த லோஷனுக்கும் லினிமெண்ட்க்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த லோஷனை நம்மளுடைய ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப எப்போவுமே ஜென்டிலாக தான் அப்ளை பண்ணுவோம், வித்தவுட் ஃப்ரிக்ஷன். பட் இந்த லினிமெண்ட் அப்ளை பண்ணுறப்ப வித் ஃப்ரிக்ஷன், நல்லா ரப் பண்ணிவிட்டு தேய்ப்போம். ஏன் இதை ரப் பண்ணிவிட்டு தேய்ப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதோடைய ப்ராப்பர்ட்டி கவுண்டர் இரிட்டேட்டாக, அதாவது நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் மாதிரி ஒரு சென்சேஷனை கொடுத்து நம்மளுடைய பெயினை வந்துட்டு கம்மி பண்ணும். அதுதான் வந்துட்டு இது லினிமெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜாயின்ட் பெயின் இருந்துட்டாலோ இல்லை மசில் ஸ்பாசம் இருந்தாலோ அந்த டைமில் இந்த லினிமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் ஃபென்லாங்கா. நெக்ஸ்ட் திங் இஸ் லோஷன். இந்த லோஷனை எந்த டைமில் யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கின்ல இரிட்டேஷன், இச்சிங், அந்த மாதிரி அலர்ஜிஸ்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரி பட்சத்தில் நம்மளுக்கு இந்த லோஷன் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கேலமைல் லோஷன். நெக்ஸ்ட் திங் இஸ் பைஃபேசிக். சஸ்பென்ஷன், எமல்ஷன். சஸ்பென்ஷன்ன்றது நம்மளுடைய சாலிட் பார்ட்டிகல்ஸ் லிக்விட் பார்ட்டிகல் கூட டிசால்வ் ஆகாமல் இருக்கும் சில விஷயம். அதை வந்துட்டு நம்ம டிசால்வ் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடிய ஒரு திங் தான் சஸ்பென்ஷன். எமல்ஷன்ன்றது ரெண்டு இம்மிசிபிளாக இருக்கக்கூடிய லிக்விடு, மிசிபிளாக இல்லாமல் இம்மிசிபிளாக இருக்க லிக்விடு, லைக் ஆயில் ஃபேஸு, வாட்டர் ஃபேஸ், இது ரெண்டுமே இம்மிசிபிளாக இருக்கும். அதை மிசிபிளாக மாற்றுறதுக்கு நம்ம எமல்சிஃபைங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். மிசிபிளாக மாற்றி ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய திங் தான் வந்துட்டு நம்மளுக்கு எமல்ஷன். இந்த சஸ்பென்ஷன் வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள் ஃப்ளகல் சஸ்பென்ஷன். இது வந்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் சஸ்பென்ஷனாக.
எப்போவுமே நம்மளுடைய சஸ்பென்ஷனில் கீழே சாலிட் பார்ட்டிகல்ஸ் தனியாக இருக்கும், லிக்விட் பார்ட்டிகல்ஸ் மேலே இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டதுனால அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் தனியாக தெரியல. பட் ரொம்ப நேரமாக நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டோம்னா நம்மளுடைய சாலிட் பார்ட்டிகல்ஸ் கீழே இருக்கும், லிக்விட் பார்ட்டிகல்ஸ் மேலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால எப்போவுமே இந்த எமல்ஷனாக இருந்தாலும் சஸ்பென்ஷனாக இருந்தாலும் சரி, த மஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். ஷேக் பண்ணிட்டு தான் நம்ம சஸ்பென்ஷனும் எமல்ஷனையும் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் இஸ் எமல்ஷனுக்கு காட் லிவர் ஆயில் எக்ஸாம்பிளாக இருக்கும். அதே போல் மோஸ்ட் ஆஃப் த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இந்த எமல்ஷன்லேயும் சரி சஸ்பென்ஷன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆம்பியூல்ஸ். இந்த ஆம்பியூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இது எப்போவுமே நம்மளுக்கு இந்த கிளாஸ் மீடியமில் தான் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டை வந்துட்டு கட் பண்ணிவிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன் மூலயமா நம்ம எடுத்துப்போம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த லிக்விடை கண்டென்ட்டை நம்ம லிக்விடை எடுத்துகிட்டு பேஷண்ட்க்கு வந்துட்டு நம்ம கொடுத்துருவோம். இதை வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோஸில் தான் எடுத்துக்கணும். இது எப்போவுமே சிங்கிள் டோஸில் தான் எடுத்துக்கணும். இது வயால்ஸ். இந்த வயால்ஸ் எப்போவுமே நம்மளுடைய ரப்பர் கார்க் இருக்கும். அதே போல் இது டிஸ்டில்டு வாட்டர். இது ரெண்டுத்தையும் வந்துட்டு சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு பேண்டப்ரசோல் ஃபார் இன்ஜெக்ஷனாக. இந்த கார்க் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த கார்க்கை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும். இந்த ரப்பர் மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸை இந்த டிஸ்டில்டு வாட்டரை ஃபர்ஸ்ட்டு நம்ம இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஜெக்ஷன் மூலயமா இதில் உள்ளே இருக்கக்கூடிய லிக்விடை எடுத்துக்கிட்டு அந்த லிக்விடை நம்ம இதில் வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவோம். இதில் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஷேக் பண்ணிடணும். இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அகெயின் இதிலிருந்து நம்மளுடைய லிக்விடை எடுத்துகிட்டு பேஷண்ட்க்கு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு வயால்ஸாக இருக்கும். இதை எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இது மல்டி டோஸாக எடுத்துக்கலாம். இதை எப்போவுமே வந்துட்டு சிங்கிள் டோஸாக தான் எடுத்துக்கணும். இந்த பேண்டப்ரசோல் ஃபார் இன்ஜெக்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா GERD, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்துட்டு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட் வந்துட்டு அதிகமாகிடுச்சு, அப்போது டேப்லெட் எதுவுமே எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இல்லை, அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் இருக்கக்கூடிய பேஷண்ட்க்கு பேண்டப்ரசோல் இன்ஜெக்ஷன் வந்துட்டு கொடுப்பாங்க. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியும் உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். திஸ் இஸ் த பேண்டப்ரசோல் ஃபார் இன்ஜெக்ஷன். செமிசாலிட் இன்டர்னல் சப்போஸ்டரிஸ் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போஸ்டரிஸ் மெயினாக ஆனல் ரூட்டில் இருக்கக்கூடியதாக இருக்குது, ரெக்டல் ரூட்டு அண்ட் அனதர் ஒன் இஸ் வெஜைனல் ரூட்டு. ஆனல் ரூட்டை நம்ம எந்த மாதிரியான சப்போஸ்டரிஸ் எடுத்துருப்போம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டிபேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய சப்போஸ்டரிஸ் டல்கோஃப்ளாக்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் பேராசிட்டமல் சப்போஸ்டரிஸ் மெட்டாசின். இந்த ஃபீவரை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. பேஷண்ட் வந்துட்டு ரொம்ப டேப்லெட்ஸ்க்கு சஸ்பென்ஷனுக்கு எதுக்குமே ஒத்துழைக்காத ஒரு பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா, பீடியாட்ரிக் பேஷண்ட் எஸ்பெஷலி, அந்த பேஷண்ட்க்கு இந்த மாதிரி பேராசிட்டமல் சப்போஸ்டரிஸை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பேராசிட்டமல் சப்போஸ்டரிஸை இந்த ரெக்டல் ரூட்டை அவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய திங்ஸை வந்து மெயினாக இந்த எப்படி இதை அப்ளை பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய இந்த லிட்டில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கரில் நம்ம இப்படி வச்சுட்டு அந்த பேஷண்ட்க்கு வந்துட்டு ரெக்டல் ரூட்டில் அப்படியே இன்செர்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து பாடி கேவிட்டிஸில் போன பிறகு பாடி கேவிட்டியுடைய டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும். மெல்ட் ஆகிட்டு அதோடைய ட்ரக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஃபீவரை வந்துட்டு கம்மி பண்ணணும். நம்மளுடைய இந்த டெம்பரேச்சருக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அனதர் திங் இஸ் பெசாரிஸ், வெஜைனல் சப்போஸ்ட்ரிஸ். இதே போல் தான் நம்மளுக்கு இந்த கேனஸ்டின் பெசரியும் இருக்கும். பட் இந்த கேனஸ்டின் பெசரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், ஓவல் ஷேப் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கலாம். பட் இதை வந்துட்டு வெஜைனலாக இன்செக்ட் பண்ணுவாங்க. செமிசாலிட் எக்ஸ்டர்னல் ஆயின்மெண்ட், க்ரீம், பேஸ்ட், ஜெல்ஸ். ஆயின்மெண்ட், க்ரீம், இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயமும் வந்துட்டு க்ரீசி சப்ஸ்டன்ஸ். செகண்ட் இருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் அண்ட் ஜெல்ல, இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு நான் க்ரீசி சப்ஸ்டன்ஸு. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆயின்மெண்ட்டு. இந்த ஆயின்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இது செமிசாலிட். இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ப்ரிப்ரேஷன் தான். இங்கே நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருக்கக்கூடிய ஆயின்மெண்ட் வந்துட்டு ஸ்கின் ஆயின்மெண்ட்டு. மற்ற என்ன மாதிரியான ஆயின்மெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஐ, நேசல், இயர், ஏனல் ரூட்டில் நம்மளுக்கு ஆயின்மெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும்.
இதில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸை நம்ம ஆயில் பேஸில் தான் வந்துட்டு டிசால்வ் பண்ணுவோம். ஆயில் பேஸ் அப்படின்னா நம்மளுக்கு சாஃப்ட், ஹாட் பேராஃபின், ஊல் ஃபேட்டு, பீஸ் வேக்ஸ் இந்த மாதிரி திங்ஸில் நம்ம பண்ணுவோம். சில டைமில் இந்த ஆயின்மெண்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, க்ரீமை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன் வந்துட்டு இந்த ஆயின்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணாமல் க்ரீமை ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் இந்த ஆயின்மெண்ட்டை ஓசிங் சர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஓசிங் சர்ஃபேஸ்னால் நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஒரு திங்கை நம்மளுக்கு ஸ்கின் இரிட்டேஷனு, ஸ்வெல்லிங்கு, ரெட்னஸ் இதெல்லாமே ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா அது டெவலப் ஆகிட்டு ஒரு மாதிரி கசிவு மாதிரி வந்துட்டு இருக்கும், டிஸ்சார்ஜ் தண்ணி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பட்சத்தில் அதுதான் வந்துட்டு ஓசிங் சர்ஃபேஸ். அப்போது இந்த ஆயின்மெண்ட்டை ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க, க்ரீமை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தோன்னா இந்த ஆயின்மெண்ட் வந்துட்டு அப்படியே போயிட்டு அந்த இதில் படிஞ்சிரும், இது எவாப்ரேட் ஆகவே ஆகாது. பட் இந்த க்ரீம் வந்துட்டு அப்படி கிடையாது, இதோட எவாப்ரேஷன் வந்துட்டு இருக்கும். அதே போல் அப்சார்ப்ஷன் ஆல்சோ வில் பி ஹை. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் பேஸ்ட். இந்த பேஸ்ட்டு வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் பார்த்தோன்னா நம்மளுக்கு டூத் பேஸ்ட் அப்படி தான் வரும். சென்சிட்டிவிட்டி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் வந்து கொடுப்பாங்க. அதை தவிர்த்து நம்மளுக்கு நார்மலாக அவைலபிளாக இருக்கக்கூடிய பேஸ்ட் வந்துட்டு இந்த கோல்கேட்டு, பெப்சோடென்ட்டு இந்த மாதிரி பேஸ்ட் எல்லாமே இருக்கும். இதை வந்துட்டு நம்ம பர்சனல் ஹைஜீனுக்காக நம்ம இந்த பேஸ்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஹைட்ரோஃபிலிக் அடிசிவ் பவுடர்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த பேஸ்ட்டில் நம்மளுக்கு ஹைட்ரோஃபிலிக் அடிசிவ் பவுடர்ஸ் இருக்கும், லைக் ஸ்டார்ச், chalk powders, அலுமினியம் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு, கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். விச் செல்ஸ் பை அப்சர்விங் வாட்டர், ஸ்வெல் ஆகும். நம்மள வாட்டர் அப்சர்வ் ஆகிட்டு இது வந்துட்டு ஸ்வெல் ஆகும். இது வந்துட்டு நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோகைண்ட் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஆயின்மெண்ட்டோட எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா பீட்டாசாலிக் ஆயின்மெண்ட் எக்ஸாம்பிள், பெட்னோவேட் N ஃபார் க்ரீம். அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் ஜெல், குளோட்ரைமசோல் வெஜைனல் ஜெல். ஜெல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா விஸ்கோஸ் கொலாய்டல் சொல்யூஷன் ஆஃப் ஜெலாட்டின் கூட ஒரு விஸ்கோஸ் சொல்யூஷனாக இருக்கும். அதே போல் இது எல்லாமே கொலாசபிள் டியூப்பில் தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் இந்த ஜெல்லை நம்ம மெயினாக எந்த மாதிரி இருக்கக்கூடிய கேவிட்டிஸில் அப்ளை பண்ணுவோம்னா, ஸ்கின்னை விட மியூக்கஸ் மெம்பரேன் நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு செக்ரீஷன், மியூக்கஸ் மெம்பரேனோட செக்ரீஷன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஜெல்லை வந்துட்டு அப்ளை பண்ணுவோம். இங்கே கொடுத்துருக்குறத பார்த்தீங்கன்னா வெஜனல் ஜெல் வந்து கொடுத்துருக்காங்க, குளோட்ரைமசோல். இதில் அப்ளிகேட்டரோடவும் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேட்டரை எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இது இந்த டியூப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த டியூப்பில் இருக்கக்கூடிய இந்த மவுத் எண்டில் இந்த குளோட்ரைமசோல் ஜெல்லை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஜெல்லை இது மூலயமா அனுப்பிட்டு அப்புறம் இதை வந்துட்டு நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்செர்ட் பண்ணிவிட்டு அவங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதோடைய அப்ளிகேஷனை வந்துட்டு லாஸ்ட்டாக அவங்க இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சைடில் இதோடைய அப்ளிகேஷனை கொடுத்துருப்பாங்க. இதை மெயினாக நம்மளுக்கு ஓரலில் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வெஜனல் ஜெல் கொடுத்துருக்கோம். பட் ஓரல் ஜெல்லும் இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி அல்சர்லாம் ஆகிட்டா அப்போயும் இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஜெல் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் இந்த ஜெல் மியூக்கஸ் செக்ரீஷன் எங்கெல்லாம் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே ஜெல்லை வந்துட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லாஸ்ட் திங் இஸ் அதர்ஸ், இன்ஹேலேஷன்ஸ், இன்ஹேலர், ஏரோசோல். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்மளுக்கு இன்ஹேலர்ஸ். இந்த இன்ஹேலர்ஸ் நம்ம பார்த்துட்டோன்னா ஒரு வாலடைல் லிக்விட்ஸ் ஆர் கேஷியஸ் சப்ஸ்டன்ஸை நம்ம இன்ஹேலேஷன் மூலயமா அட்மினிஸ்டர் பண்ணுவோம். அதாவது ஒரு ஏர் இல்லைனா வந்துட்டு ஆக்சிஜன் மூலயமா ஒரு மவுத் பீஸு இல்லைனா ஃபேஸ் மாஸ்க்கு இந்த மாதிரி திங் மூலயமா நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது சால்பியூட்டமால் இன்ஹேலேஷன்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷரைஸ்டு மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இதை வந்து பார்த்தோன்னா மீட்டர் டோஸ் இன்ஹேலர்னு ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, இங்கே மெயினாக வந்துட்டு இந்த டோஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டோஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம பார்க்குறப்ப இங்கே நம்மளுக்கு இங்கே 120 நம்மளுக்கு 180 சொல்லிட்டு காமிக்குது. இது ஸ்டார்டிங்கில் நம்ம வாங்குறப்ப 200ன்னு இருக்கும். இந்த கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 200ல் இருக்கும். இது 20-20 ரெடியூஸ் ஆகும், 20-20 ரெடியூஸ் ஆகும். இப்போ ஒரு பஃப் வந்துட்டு அவங்க எடுத்துட்டாங்கன்னா இந்த கேப்பை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்துட்டு நம்ம அழுத்துறப்ப ஒரு டோஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்டாக வந்துட்டு 20 வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கம்மி ஆகிட்டே இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு 200 இருக்கும், அப்புறம் 180 வந்துட்டு காமிக்கும், அப்புறம் 60, 160 காமிக்கும், 140, 120, 100, 80, 60 அந்த மாதிரி காமிச்சிட்டே இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த திங் வந்துட்டு 40 ரீச் பண்ணிடுச்சுன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்துட்டு 40 ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்மளுக்கு அலர்ட் பண்ணிக்கணும் அந்த பேஷண்ட்டை. ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு இது தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி வச்சுக்கணும். இது 0க்கு போயிடுச்சுன்னா இது வந்துட்டு ஒர்க் ஆகாது. இதை வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு டோஸை வந்துட்டு கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஹேலர்ஸாக. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஏரோசோல்ஸ்.
ஏரோசோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஸ்ப்ரே மாதிரி நம்ம சொல்லலாம். இது பர்ஃப்யூம் மாதிரி தான். பர்ஃப்யூம் மாதிரி நம்ம இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பெயின் கில்லர் மாதிரி தான். பெயினை வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பாஸமை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இங்கே ப்ரெஸ் மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரே கிடைக்கும். அது மூலயமா நம்ம அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஆம்னேச்சர். தட்ஸ் ஆல் அபவுட் டுடே. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.